நம்ம வந்து சுடிதார் கட்டிங் போடலான்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சுடிதாரும் எப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் போடுறதா இருக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியான முறையில் ஒரு சுடிதார் கட்டிங்கோ ஒரு பேண்ட் கட்டிங்கோ போடலான்றது தான் இதை ஃபுல் டியூட்டோரியலாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை டச் பண்ணி இதில் கொண்டு போய் நம்ம முடிக்கணும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்வளைவு போடுறது சிரமம் இல்லாமல் போடலாம், ஈஸியாக போட்டுடலாம். உள்வளைவு அதிகமாகிடுமா கம்மியாகிடுமான்ற பயம் தேவையில்லாமல் நம்ம ஈஸியாக இதை செய்ய முடியும். இப்போ நம்ம மேல் துணியை கட் பண்ணலாம். மேல் துணியில் சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கீழே ஒரு பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க. இது காட்டன்றதுனால டாப் துணியும் தண்ணியில் போட்டிருக்கு. ஷிங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனால இதையும் தண்ணியில் போட்டிருக்கு. இந்த பீஸையும் நம்ம மடித்து போட்டுக்கலாம். இது போடுற மெத்தட் பாருங்கள். இப்போ கீழே இருந்து தையலுக்காக இவ்வளோ விட்டுக்கோங்க. 1 இன்ச் விட்டிங்கன்னா போதும். ஃப்ரண்ட்டில் பார்டர் வர்றதுனால நம்ம தையலுக்கு விடக்கூடாது. இப்போ நம்ம கீழே தையலுக்காக விட்ட இடத்துல இந்த பார்டரை கரெக்டாக வைக்கணும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. இப்போது அடி துணி கரெக்டாக இருக்குது, மேல் துணி நமக்கு பத்தலை. இங்கே பாருங்கள், அடி துணியில் கீழே ஃபோல்டிங்காக மட்டும் விட்டுருப்போம். அடுத்து க்ளீனாக வச்சாச்சு அளவு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அடி துணி வந்து கரெக்டாக இருக்குது, பேக் சைட் பீஸ் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் சைட் பீஸில் துணி இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் பீஸ்க்கு மட்டும் மேலே ஜாயின் கொடுத்துக்கலாம். வேறு எங்கேயும் இதில் ஜாயின் கொடுக்க முடியாது. இவங்க வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க, அதனால் இவங்களுக்கு ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது. அவங்களுக்கு ஹைட் தேவைப்படுது. அதனால் நாம் வந்து எப்படி ஜாயின் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டாப்போட லென்த் எவ்வளோ இருக்குன்றத இதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இந்த டாப்போட லென்த்தை விடையே பேக் பீஸும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சை மேலே எப்படி விட்டுட்டு கட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 1 இன்ச்சு துணியில், இந்த துணியில் பேக் பீஸும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த 1 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சை தாண்டி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிலர் வந்து சின்ன துணி வாங்கிடுவீங்க, அந்த துணியை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. எந்த இடத்துல ஒட்டு போடணும்னு தெரியாமல் சிலர் கீழெல்லாம் கூட ஒட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அசிங்கமாக இருக்கும். இது வந்து சின்னதாக மேலே ஒட்டு வர்றதுனால நமக்கு எதுவுமே தெரியாது, வெளியில் தெரியாது. அந்த ஒட்டு இருக்கிறதே வெளியில் தெரியாது. ஏன்னா வந்து அது ஸ்டிச்சிங்கில் போயிடும், மேலே ஓனி வர்ற இடத்துல போயிடும், மறைஞ்சிக்கிடும். ஸ்டிச்சிங்கில் போகாது, மேலே ஓனி வர்றதுனால
ஓனி இடத்துல அது மறைஞ்சிடும். பாருங்க 1 இன்ச் கம்மியாகவே நான் அதை வச்சுருக்கிறேன், மேலே கீழே தள்ளி வச்சுருக்கிறேன். பேக்கில் 1 இன்ச் மட்டும்தான் ஒட்டு, ஃப்ரண்ட்டில் தான் 4 இன்ச் கிட்ட நமக்கு ஒட்டு வருது. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச்சுக்கு ஒட்டு வருது. இப்போ இந்த அளவுக்கு தான் துணி இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு துணி இல்லாததுக்கு வேறு இடத்துல வந்து நம்ம பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, விரும்புகிறவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். இல்லை நமக்கே வந்து நம்ம ஹைட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு துணி பத்தலை அப்படின்ற சமயத்தில் இது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதே அளவையே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், பேக் பீஸு 1 இன்ச் மட்டும் கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட் பீஸு 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நாம் கீழே விட்டு போட முடியாது, மேலே தான் ஜாயின் போட்டாகணும். மேலே ஜாயின் போடுறதுக்காக நம்ம பீஸை வந்து இறக்கி வச்சுட்டு கீழேருந்து நம்ம கரெக்டாக அளவு போட்டுக்கிறோம். மேலே மட்டும் பீஸ் பத்தாததுக்கு இந்த பீஸை இறக்கி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது இன்னொரு தடவை நல்லாவே பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நான் இது கட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஹோல் வந்து இறக்கி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ நம்ம கை லைனிங் கட் பண்ணிட்டோம். அந்த கையை வந்து மேல் துணியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் துணி நம்ம கை கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டினா கூட தப்பில்லை. நம்ம வந்து அடிச்சுட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அட்டாச் பண்ண பிறகு எக்ஸஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போதும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக மேல் துணி வெட்டணுன்றது கிடையாது. நம்ம கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம வந்து தைச்ச பிறகு அதை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி கழுத்துக்கு கேன்வாஸ் கொடுக்கறதுக்கு துணி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கை, பேக்கு, ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதை ஒட்டு கொடுக்கணும். இந்த ஒட்டு கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஆம்ஹோல் பகுதியில் இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. இதில் இப்போ வந்து இதுக்கு இந்த பீஸில் கொஞ்சம் துணி மட்டும் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே லெவல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீஸ், அதாவது லைனிங் கிளாத்தை இப்படி மேலே போட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த லைனிங்கை போட்டு கட் பண்ணலாம். அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு ஜாயிண்ட் போட்டுட்டோம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு கொஞ்சம் பெருசாகவும் பேக் பீஸ்க்கு குட்டியாகவும் போட்டிருக்கேன். இப்போது இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இதில் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸ் கிளாத்தை இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே ஜாயின் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக்கில் குட்டிஸாகவும் ஃப்ரண்ட்டில் பெருசாகவும் தேவைப்பட்டுச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஜாயின் பீஸ் அடித்து இப்போ இந்த மேல் துணி லைனிங் போட்டு நம்ம
அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இது லைனிங் மெட்டீரியலில் ஒன்றில் பி ஒன்றில் எஃப்னு போட்டுக்கோங்க. எஃப்னா ஃப்ரண்ட்டு, பினா பேக்குன்ற மாதிரி. இப்போது எஃப்ன்ற பீஸில் உள்வளைவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எஃப் பின்னு மார்க் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு வந்து மிஸ்டேக் வராமல் இருக்கும். அதாவது உள்வளைவே மார்க் வெட்டி வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் அதை தெரியாமல் பேக் பீஸில் போட்டு தைக்க மாட்டீங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், எஃபின்னு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும். இப்போது உள்வளைவு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, இவ்வளோ மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டான அளவில் நம்ம சுடியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்